ஒன்று மொழி சமத்துவம், இன்னொன்று தேசிய இன சமத்துவம். மொழி சமத்துவத்துக்காகத்தான் வடமொழி எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு. தேசிய இன சமத்துவத்திற்காக கூட்டாட்சி குரல், மாநில சுயாட்சி குரல், மத்தியில் கூட்டாட்சி என்ற உரிமை குரல். மொழிகளுக்கு இடையிலே சமத்துவம் இருந்தால்தான் மொழி பேசும் இனங்களுக்கு இடையிலே சமத்துவம் இருக்கும் என்பது அடிப்படை விதி. அந்த மொழிகளுக்கு இடையிலே சமத்துவத்தை உருவாக்குவதற்குத்தான் நாம் வடமொழிக்கு கொடுக்கிற அதே உதவியை எங்களுக்கு கொடு. வடமொழி தெரிந்தவன் 10,000 பேர், ஆனால் தமிழுக்கு கொடுப்பதை போல் 24 மடங்கு கொடுக்கிறார்கள். செத்து போன மொழிக்கு 10,000 பேர் மட்டுமே பேச தெரிந்த மொழிக்கு, பேசுகின்ற மொழிக்கு அல்ல. இந்திக்கும் அப்படித்தான். அதற்கான மொழி போர் தான் இன்றைக்கு நாம் 50 முழக்கங்களாக வைத்திருக்கிறோம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி.